அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. மனம் மாசின்மையே அறம். அறம் இல்வாழ்விலும் வேண்டும், துறவு வாழ்விலும் வேண்டும். இங்க திருக்குறள்ல 5ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரை 20 அதிகாரங்கள் இல்லறம் பேசப்படுகிறது. இங்கே தொடங்குகிறோம். அடுத்து 25 37 வரை 13 அதிகாரங்கள் துறவறம் பேசப் போகிறோம். இப்ப அறம் என்பது மனமாசின்மை. அது இல்லறத்தில் வாழ்பவர்களுக்கும் வேண்டும், துறவரத்திலே இருப்பவர்களுக்கும் வேண்டும். இல்வாழ்க்கை, துறவு வாழ்க்கை இரண்டும் அறவாழ்வே என்பதனால் அதற்கு திருவள்ளுவர் இல்லறம் துறவரம் என்று பெயர் கொடுத்தார். இல்வாழ்வார் இல்லாமல் துறவர் பிறந்திருக்கவே மாட்டார். அதனால் தொடக்க அறம் இல்லறம், நிறைவு அறம் துறவரம். உலகியல் இயக்கம் இல்லறத்தார் வழியதே ஆகும். அவர் இல்லாக்கால் துறவருக்கு ஊன் இல்லை, உடை இல்லை, வேண்டுவ வேண்டுவ இல்லை. ஆதலால் நல்ல துறவு இல்லறத்தை போற்றும், இல்லறத்தார்க்கு வழிகாட்டும். இல்வாழ்வு அகப்பொருள் நலம் நிறைந்தது. அங்கே இல்லாள் என்னும் நல்லாள் இருப்பதால் எக்குறையும் அவர்களுக்கு இல்லை. வெளியே உள்ள போட்டி, பொறாமை, பகை, போர், வஞ்சம், நஞ்சம் இல்லை. அன்பு, அருள், அமைதி, அடக்கம், ஒழுக்கம், உரிமை முதலிய நலப்பாடுகளுக்கே இடம் உண்டு. ஆதலால் இன்ப நிலையமாவது இல்லமே. அதனாலதான் அந்த இல்லறம் என்று சொன்னார். அங்கே ஆட்சி புரிகிற அந்த மனைவிக்கு இல்லாள் என்று பெயர். முதல் குறள். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்வாழ்வான் என்று சொல்லப்படுபவன் மனம் கொண்டு பெற்றோர், மக்கள், உற்றார், உறவென குடும்பமாக வாழ்பவனே இல்வாழ்பவன் ஆவான். வீட்டில் ஒருவன் வாழ்வதால் இல்வாழ்வான் என்று கூறப்பட மாட்டான். இல்லத்தில் வாழ்ந்தாலும் மணவாத் துறவன் துறவனே அன்றி இல்வாழ்வன் ஆகான், இல்வாழ்வான் ஆகான். நான் வீட்டில தான் இருக்கிறேன் அப்படின்னு துறவு வாழ்க்கை மேற்கொண்டால் அவன் இல்வாழ்வன் ஆகான். இல்வாழ்வான் தனக்குரிய பருவத்தில் என் துணை இவளே என தெரிந்து தேர்ந்து கொள்ளும் இணைவே இல்வாழ்க்கை. இயற்கை வகையால் கணவன் மனைவி ஆயினர். அதனால் இல்வாழ்வானுக்கு இன்றியமையாதவளாக அமைந்தவர் அவன் பெற்றோர் இருவரும், அவன் வாழ்க்கை துணையாக வாய்த்த காதல் தலைவியும் ஆகிய மூவரே இயல்புடைய மூவர் ஆவர். இங்கே இயல்புடைய மூவர் என்று இந்த திருக்குறளிலே கூறப்படுபவர் தாய், தந்தை, மனைவி 3 பேர்த்தையும் சமமாக அவன் காப்பாற்ற வேண்டும். சிலப்பதிகாரத்திலே கோவலன் சிலம்பு விற்க புறப்படுகிற போது தன் குறைகளை களைந்து உணர்ந்து கூறுவானாய், இருமுது குறவர் ஏவலும் பிழைத்தேன், சிறுமுது குறவிக்கு சிறுமையும் செய்தேன் என்கிறான். இந்த இயல்புடைய மூவர் என்பதற்கு சான்று. இருமுது குறவர் என்பவர் தங்களுடைய பெற்றோர், தாய், தந்தை. சிறுமுது குறைவி என்பது தன்னுடைய மனைவி. இந்த மூவருக்கும் நான் சிறுமை செய்தேன், சிறுமையும் செய்தேன் என்று சொல்லுகிறார். பெற்றோர் இருவரையும் கண்ணகியாம் துணைவியாரையும் குறிப்பிடுவதால் இயல்புடைய மூவர் யாவர் என்பது இந்த காட்டின் மூலமாக நமக்கு தெளிதின் புலப்படுகிறது. நல்லாற்றின் பெற்றோர்க்கு துணையாதல் பிறவி கடமை.
இதெல்லாம் முதியோர் இல்லத்துல சேர்க்கப்படாதுங்கிறதுக்காக திருவள்ளுவர் எவ்வளவு அழகாக இந்த குறளை செய்திருக்கிறார் பாருங்க. எல்லாம் அவர் நுண்ணுணர் ஞானி, தீர்க்கதரிசி என்று வடமொழியிலே சொல்வார்கள். அவர் முன்னுணர் ஞானி. தமிழ்ல பெற்றோருக்கு துணையாதல் பிறவி கடமை, துணையாக வாய்த்த மனைவிக்கு துணையாதல் கொண்டான் கடமை. ஆயினும் அவர்கள் அல்வழியில் சென்றால் பெற்றவர் எனினும் துணைவி எனினும் அவர்கள் வழியில் செல்வதோ அவ்வழிக்கு உதவியாக நிற்றலோ கூடாது என்பதால் நல்லாற்றின் என்றார். எவ்வளவு நுட்பம் இருக்கு பாருங்க அதுல. அதாவது நல்லாற்றின் நின்ற துணை என்று சொல்வதனாலே தன்னுடைய தந்தை தவறு செய்தாலும் அந்த தவறுக்கு அந்த தாயோ மகனோ மருமகளோ உடன்படக்கூடாது. அது மாதிரி இந்த நால்வரிலே எவர் ஒருவர் பிழை செய்தாலும் மற்ற மூவரும் அவருக்கு துணை செய்யக்கூடாது. அவர்கள் தவறு என்பதை இடித்து கூற வேண்டும். அதனாலே தான் நல்லாற்றின் நின்ற துணை என்கிறார். எந்த விதத்திலும் தன்னுடைய பிள்ளை என்பதனாலேயோ தன்னுடைய மருமகள் என்பதனாலேயோ பெற்றோரோ இவளுடைய கணவனோ அவளுக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது. எதற்கு? பிழை செய்தால். அதனால்தான் நல்லாற்றின் என்கிற அந்த சீரை இந்த குறளிலேயே போட்டு இருக்கிறார். செய் நன்றி கரையும் நடுவுநிலைமை தவறாதே என்றும் அம்மூவரின் நல்வழிக்கு என்றும் நிலைப்பேறாம் துணையாக இருத்தல் வேண்டும் என்பதை நாம 11, 12 அதிகாரங்களிலே மிகச்சிறப்பாக சொல்ல போகிறோம். தன்னை ஈடுபட தூண்டியும், அதாவது தவறான செயல்களுக்கு, அவ்வகையில் அறக்கேடான செயல்களை செய்துவிடக்கூடாது என்பதும், அப்படி செய்துவிட்டால் உன் பழி உன் பெற்றோர் பழி என்று குடிப்பழி ஆகும் என்பதை உணர வேண்டும். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும் என்பதை பின்னால் பார்க்க போகிறோம். நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும் என்பதையும் நாம் பிற்பகுதி பொருளதிகாரத்திலே பார்க்க போகிற குறள். முன்னாலே சொல்வது ஒழுக்கம் உடைமையிலும் பின்னாலே சொன்னது பொருளதிகாரத்திலும் நாம் பார்க்க போகிறோம். கணவனாவான் மனைவிக்கு துணையாக இருத்தல் வேண்டும். துணையாவது தாழ்வன்று. நிறைய பேர் அப்படி தப்பா நினைச்சாங்க. நிறைய பேர் எழுதுகிறார்கள், வாழ்க்கை துணை என்று போட்டதால் அவனுக்கு இணை இல்லையா அவனு கணவனுக்கு என்று. அப்படி பொருள் என்று. கடவுள் துணை என்று போடுகிறோம். கடவுள் நம்மை விட மேம்பட்டவர் அல்லவா? அதை போல மனைவியை வாழ்க்கை துணை என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் என்றால் அவள் நம்மை விட மேம்பட்டவள் என்று பொருள். கணவனை விட மனைதான் மேம்பட்டவள். அதனாலதான் அவளுக்கு இல்லாள்னு சொல்றோம். இவனை இல்லான்னா ஒண்ணும் இல்லாதவன்னு பொருள் ஆயிடும். துணை என்பதை தாழ்வாக நினைப்பதன் விளைவே திருவள்ளுவர் பெண்களை குறைத்து மதிப்பிடுவதாக எண்ணுகிறார்கள். அதற்கு 1234வது குறளிலே 124வது அதிகாரம் 4வது குறள் காமத்துப்பால்ல கற்பியலிலே ஒரு அற கொடுத்து சொல்றார். அப்படி இல்லடா, அவள் சொல்லுகிறாள் கணவன் எனக்கு துணை என்று. அந்த குறள்ல கணவன் எனக்கு துணை என்றால் அவன் எனக்கு துணையாக இருப்பதால் அவன் உயர்ந்தவன். இந்த 10 குறள்ல மனைவி துணை என்று சொல்வதால் அங்க ஒரு இடத்துல அந்த மனைவி கணவன் துணை உயர்ந்தவன் என்று சொல்லுகிறாள். இங்கே மனைவி உயர்ந்தவள் என்று கணவன் 10 குறளிலே அவளை சொல்லுகிற மாதிரி செய்திருக்கிறார் என்றால் அந்த இல்லாளுக்கு, அந்த மனைவிக்கு அந்த பெண்ணை திருவள்ளுவர் உயர்த்தி காட்டுகிறாரா இல்லையா என்பதுதான் கருத்து. பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல் என்பது அந்த குறள். அதை நம்ம அங்க வரும்போது தெளிவா பார்க்க போறோம். இல்லறம் நடத்துபவன் தன் தாய் தந்தை மனைவி ஆகிய மூவருக்கும் வாழ்நாளெல்லாம் நல்வழிகள் அனைத்திலும் உதவியாக இருத்தல் கடமை என்பது இந்த முதல் குறளின் கருத்து. 2வது, துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. 3 கருத்து சொல்றார். இல்வாழ்வான் என்பான் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் துணை. அவ்வளவுதான் பொருள்.
உண்மையிலேயே இல்வாழ்க்கையை ஒழுங்காக நடத்துகிறவர் என்று சொன்னால் துறவிகளுக்கு கொடுக்கணும். துவாதவர்களுக்கு, இறந்தாருக்கு என்ன பொருள்? இல்லறம் நடத்துபவன் தூய துறவியர்க்கும் உணவுக்கு வழியில துவாதவர்னா அவனால சாப்பிட முடியாம இருக்குது, துய்க்க முடியவில்லை, அவ்வளவு படு ஏழை, உணவுக்கு வழியில்லாத ஏழைகளுக்கும் இறந்தார்க்கும் என்றால் அவனுக்கு இப்படி சோறு போடுவான். அந்த இறந்தார் என்பதற்கு என்ன பொருள் என்றால் பாதுகாப்பு அற்றவர்க்கும் என்று பொருள். பாதுகாக்கவில்லை என்றால் அவன் இறந்து விடுவான். அதனால இறந்தார்க்கும் துணையாவான். இறந்தார்க்கும் என்றால் பாதுகாப்பு அற்றவர்க்கும் அவன் துணையாக இருப்பான். அவன்தான் இல்வாழ்க்கையை ஒழுங்காக நடத்துபவன் என்பதை இல்வாழ்வான் என்பான் துணை என்றார். சில உரைகளில் இறந்தார்க்கும் என்பதற்கு செத்து போனவர் என்னும் பொருள்பட உள்ளது. அவ்வுரை பொருத்தமாகாது. செத்து போனவனுக்கு எப்படி சோறு போடுவான்? ஈர்த்துவக்கம் என்பம் என்றால் கொடுப்பவர் பெறுபவர் இருவருக்கும், நாம் முன்னுமே பார்த்தோம், அதை இருத்தல் வேண்டும். ஆனால் இறந்து போனவருக்கு இங்கே இன்பம் என்பது இல்லை. இறந்து போனவர்க்கு செய்யும் ஈமச்சடங்கு பொதுநலம், சமூக சேவை. அளவிறந்த வரை இறந்த என்பவை கடந்த என்னும் பொருளை தருவது. கடந்த என்கிற பொருளை தருவது அந்த இறந்த என்ற பொருளை தருவது. அதுக்கு ஒரு சான்று வேணும்னா 310வது குறள்ல இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துணை என்ற குறள் மூலமாக குறளுக்குள்ளேயே குறள் நாம் அறிந்து கொள்ள முடியும். அளவு கடந்த, இங்கே இறந்தார் என்றால் சினத்தை அளவு கடந்து சினம் கொள்கின்ற இறந்தவனுக்கு ஒப்பாவார். அளவு கடந்து சினம் அடைந்து விட்டால் அவன் இறந்தவனுக்கு ஒப்பாவான். அதிகமான சினம் இருந்தால் அவன் இறந்ததற்கு ஒப்பாவான் என்பதை ஒரு நாய்க்குணம் என்று கொள்ளலாம். சினத்தை அறவே நீக்கியவர் உண்மை துறவிக்கு ஒப்பாவார். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசி மாற்றுவார் ஆற்றலின் பின் பிச்சை போடாமல் அவரே உழைத்து உண்ண வேலை கூடு என்கிறார் திருவள்ளுவர் இந்த குரல். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசி மாற்றுவார் ஆற்றலின் பின். சீன பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், நம்ம முன்னாடி கூட சொல்லியிருப்போம் அதை. அவனுக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கத்து கொடு. இப்ப மீன் கொடு, இப்ப அவன் பசியோட இருக்கிறான், அப்ப மீனை கொடுத்து அடுத்த வேலை அவனே மீன் பிடித்து உண்ண வேண்டும், மீன் பிடித்து உண்டு கொள்ள வேண்டும் என்று சீன பழமொழி சொல்லுகிறது. அப்படி அவனுக்கு ஒரு வழிகாட்டு, அவன் சம்பாதிப்பதற்கு ஒரு வழிகாட்டு என்பதை சொல்வதுதான் அந்த ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசி மாற்றுவார் ஆற்றலின் பின் பசியாற்றுகிறவர் என்று சொல்லுகிறார். குறளை பாருங்கள். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. 3, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இந்த குறள்ல இல்வாழ்வான் என்று சொல்லப்படுகிறவன் 5 பேருக்கு அவன் உதவ வேண்டும் என்று சொல்லுகிறார். ஓம்பல் தலை என்றால் பாதுகாப்பது முதன்மையான பொறுப்பு. தென்புலத்தார் என்றால் தெளிந்த அறிவினவர் என்று பொருள். இனிய பண்பினரும் தெளிந்த அறிவினரும் என்று வேண்டுமானால் கொள்ளலாம். தென்படுதல் விளங்குதல். அடுத்து தெய்வம், தெய்வத்தன்மையர் அப்படின்னு வச்சுக்கணும். தெய்வம் என்றால் தெய்வம் நேராக வந்து உண்ணாது, தெய்வத்தன்மை உடையவர்கள். இப்ப விவேகானந்தர் போறாரு, அவர் கையில எதுவும் வச்சுக்கிறது இல்லை, தொடர் வண்டியில பயணம் செய்கிறார், எல்லோரும் உணவருந்துகிறார்கள், இவர் மட்டும் சும்மா உட்கார்ந்திருக்கிறார். ஒரு 15 மணித்துளிகள் அந்த பெரிய நிலையத்திலே, தொடர் வண்டி நிலையத்திலே அந்த வண்டி நிற்கிறது. ஒருவர் கீழே அழைக்கிறார், கீழே இறங்கி வருகிறார். அவருக்கு அவர் அறுசுவை உண்டி கொடுக்கிறார். அந்த 10-15 நிமிடத்திற்குள்ளாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிடுகிறார், திரும்ப வண்டி ஏறி விடுகிறார். இதுதான் தெய்வத்தன்மை உடையவர்களுக்கு கிடைக்கிற பரிசு. அவர்கள் வேண்டுவதில்லை, பசியோடவே போனாலும் போய்கொண்டே இருப்பார்கள்.
விரும்பி கொண்டு வந்து கொடுப்பவர்களை உண்பார். இதெல்லாம் வரலாறு, உண்மையான வரலாறு. ஓம்புதல், அவர்களுக்கு ஒப்ப வைத்து உடனாகி இருந்து உண்ணல் ஆகலின் தென்புலத்தார் என்பார் இறந்தவர் ஆகார், மறைந்த தென்னாட்டவர் எனின் அவரும் இறந்தாரை ஆவார். அன்றியும் உலகுக்கு நூல் செய்தார் தென்னாட்டாரை மட்டிலும் சுட்டார். விளங்கிய அறிவின் முனைவன் என்பது தொல்காப்பியம். தெய்வம் தெய்வத்தன்மையர் அவரவார், வாழ வேண்டும் முறைப்படி வாழ்பவரும் ஓடி வந்து முன்னின்று உதவுவாரும் தெய்வமாகும். உங்களை கண்டது தெய்வத்தை கண்ட மாதிரி என்று சொல்லுவார்கள். உடனிருந்து விருந்து உண்ணச் செய்வார். விருந்து, விருந்து என்றால் புதியராக வருபவர், புதியவற்றின் மேற்று என்று பரிமேலழகர் சொல்லுவார். அதை நம்ம விருந்தோம்பல்ல பார்க்க போறோம். விருந்தே புதுமை, இது தொல்காப்பியம் 1495. விருந்தே புதுமை, அதை தான் நம்ம விருந்து புதுமை என்று சொல்லுகிறோம். புதிதாக வருபவர், உறவினருக்கு போடுவதெல்லாம் விருந்து என்று பொருள் இல்லை, அது உதவுதல். அவர்களை பசியோடு, யார் வந்தாலும் பசியோடு அனுப்ப என்பது சரி. ஆனால் புதியவராக அறிமுகம் இல்லாத ஒருவருக்கு உணவளிப்பதுதான் விருந்து என்பதை தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார், திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார், மற்றவர்களும் சொல்லுவது. இங்கே ஒக்கல் என்பது சுற்றத்தார் என்று பொருள். இங்கே படிக்கிற போது இந்த குறளை பலர் எப்படி செய்கிறார், விருந்தொக்கல் விருந்தொக்கல் என்று படிக்கிறார். விருந்து என்று தனியாக பிரிக்க வேண்டும், அப்பதான் 5 வரும். தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்று. இங்க ஒக்கல் என்பது சுற்றத்தார். இப்ப 4 பேத்துக்கு சோறு போட்டாச்சு. 5வதாக தான் என்று சொல்லுகிறார். இந்த போடுறவன் இவன் ஒழுங்கா இருந்தாதான் எல்லோருக்கும் செய்ய முடியும், இந்த 4 பேத்துக்கும். அத பாரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு தெருல அது மாதிரி நிக்கப்படாது. அவன் செய்தது பிழை என்று அதை கொடை மடம் எல்லாம் தான் கொடுத்துருவான். அதே மாதிரி நாம் வாழும் காலத்துல NS கிருஷ்ணன் இருந்தார், எல்லாத்தையும் கொடுத்துட்டு தெருல நின்றார். அது கொடை மடம். அவர்கள் தன்னை பற்றி கிஞ்சித்தும் கவலை கொள்வதில்லை. ஆனால் பொதுவாக இல்லறத்தானுக்கு திருவள்ளுவர் சொல்லுகிற கருத்து என்ன என்றால், நீ உன்னுடைய உடல் நலத்தை நன்றாக பார்த்துக்கொள், நீ முதலில் பசியாறு, நீ நன்றாக இருந்தால்தான் மற்றவர்களுக்கு உணவளிக்க முடியும், அரசியல்களை செய்ய முடியும் என்பதனாலே இங்கு தான் என்றார் இந்த குறள்ல. தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்றாங்கு 5புலத்தாறு ஓம்பல் தலை. ஓம்பல் தலை என்பது பாதுகாப்பது முதன்மையானது, இவர்களை எல்லாம் பாதுகாப்பது, உன்னையும் சேர்த்து பாதுகாப்பது முதன்மையானது என்று இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். தான் ஏன் செய்யணுங்கிறதுக்கு ஒரு குறள் சொல்றார். பின்னால 209வது குறள்ல ஒப்புரு வரிகள் 21வது அதிகாரம் 9வது குறள், தன்னைத்தான் காதலனாயின் எனைத்தொன்றும் துண்ணற்க தீவினை பால் என்று சொல்லுகிறார். ஏங்க தான் என்று சொன்னாருங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேணும் இல்லையா? அது திருவள்ளுவரே சொல்றார். நீங்க வேற எங்கேயும் போய் தேட வேணாம்பா, நானே சொல்லிடுறேன். நீ உன்னை காதலிக்க வேண்டும். உன்னை காதலிக்க வேண்டும் என்றால் நீ உன்னுடைய உடல் நலத்தை நன்றாக பேணினால்தான் மற்றவர்களுக்கு வழங்க முடியும் என்பது கருத்து. ஒருவன் தன்னிடம் விருப்பு வெறுப்பு உடையவன் எனின், பெரு விருப்பு உடையவன் என்றால் பிறரிடம் எவ்வளவு சிறிய தீவினையை கூட செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது இந்த துண்ணற்க தீவினை பால் என்பதனுடைய கருத்து. 4ஆம் குறள், பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியெஞ்சல் எஞ்ஞான்றும் இல். பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியெஞ்சல் எஞ்ஞான்றும் இல். இட்டுக்கட்டல். பழி அஞ்சினா ஒருத்தன் மேல பழி போறவங்க இட்டு கட்டி சொல்லுவான். இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி இட்டு கட்டி சொல்லுதல். தன்னலத்தினாலே, பொறாமையினாலே, பகைமையினாலே, பற்றில்லாமல் மெய்யாகவே கூறப்படும் பழி சொல் கூறுவதற்கு இடம் தராமல் அப்பழி வரலாகாது என அச்சம் கொண்டு வாழ்தல். பாத்தூன் என்றால், பாத்து பகுத்து என்று பொருள். பாத்தூன் பகுத்து உண்ணல். உள்ள உணவை பசித்தோருக்கு வழங்கி தாமும் எஞ்சுவது உண்டு வாழும் வாழ்வு. இதை பின்னால கொல்லாமையில 33வது அதிகாரத்துல சொல்ல போகிறார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்று அதற்கு முன்னுரை எழுதுகிறார் இந்த குறளிலே.
பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றுவில். பெற்ற தாய் பசித்து கிடந்தாலும் அவள் பசியை தீர்ப்பதற்காக கூட பழி செய்தல் ஆகாது என்பது வாய்மை வள்ளுவம். ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கு மனை. பழிச்செயல் செய்யாராய் உள்ளதை பகுத்து உண்பவருக்கு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வழியானும் குறையில்லை. ஆனால் தன்னுடைய தாய் பசித்து கிடக்கிற போது யாரிடமாவது அல்லது எந்த கடையில் இருந்தாவதோ திருடி கொண்டு வந்தால் அது பழி என்று சொல்லுகிறார். ஈன்றால் பசி காண்பான், தன்னுடைய தாயே பசியோடு இருந்தால் ஆயினும் சான்றோர் பழிக்கும் வினை செய்யற்க என்று சொல்லுகிறார். செய்யற்க என்ற 4வது சீரை 7வதாக போட்டால் சான்றோர் பழிக்கும் வினை செய்யற்க. சான்றோர் பழிக்கும் வினை என்றால் பிறரிடமிருந்து திருடி கொண்டு மறை ஒழுக்கம் செய்து கொண்டு அந்த பசியை தீர்த்தல் பிழையானது என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். மீண்டும் 4ஆம் குறள். பழி அஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியெஞ்சல் எஞ்ஞான்றுவில். வழி எஞ்சல்னு சொல்லப்படாது, வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல். அடுத்து 5வது குறள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது இந்த குறளை எல்லா திருமண பத்திரிகையிலையும் போட்டிருப்பாங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்புக்கு பண்பு, அறத்துக்கு பயன். இது நிரல் நிறையாக திருவள்ளுவர் அமைத்திருக்கிறார். சொற்களிலேயே அந்த சீர்களிலேயே 1வது சீரையும் 5வது சீரையும் 2வது சீரையும் 6வது சீரையும் இணைத்து திருவள்ளுவர் நிரல் நிறையானா இப்ப சில குறளுக்கு மாற்றி மாற்றி பொருள் சொல்றோம்ல, அது மாதிரி இல்லாம நேரடியாக பொருள் சொல்லுகிற மாதிரி இருந்தா அதுக்கு நிரல் நிறை என்று பெயர். இலக்கணத்துல நிரல் நிறை அணி என்று அணி இலக்கணத்துல இருக்குது. இல்வாழ்க்கை என்பது இல்வாழ்க்கையின் பண்பு அன்பு, இல்வாழ்க்கை பயன் அறம். அன்பு உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு அது. அன்பு உடைத்தாயின் இல்வாழ்க்கையோட பண்பு என்னன்னா அன்பு. அறம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பயன். இது மாதிரி தத்துப்பரட்டாக சம்பாதிக்காமல் நேர்மையாக சம்பாதித்து வாழுதல், அதுதான் அறம் உடைத்தாயின் அந்த இல்வாழ்க்கையினுடைய பயன் அதுதான் என்பதை இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று. இதுக்கு ஒரு அறநெறிச்சாரத்துல ஒரு பாட்டு இருக்கு, அது சொல்ற ரொம்ப எளிமையான பாடல். அது இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொல் களை கட்டு வாய்மை எரு அட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் என்பதோர் பையங்கூழ் சிறுகாலை செய். இதை பாருங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிந்த வார்த்தை, மிக எளிமையான வார்த்தை. அறநெறிச்சாரம் என்று திருமுனைப்பாடியார் என்கிற பெருமகனார் எழுதிய நூல் அது. அது அறநெறிச்சாரம். சாரம்னா பிழிவு, அறத்தினுடைய பிழிவு என்ன அப்படிங்கிறத சொல்றது. அதுல ஒரு பாடல் இதற்கு ஒப்புமையாக வரக்கூடியது. இன்சொல் விளைநிலமா. விளைநிலம் நம்ம பேசுறது வாழ்க்கைக்குள்ள வச்சு சொல்றார். விளைநிலம் அங்கிருந்து ஈதல் வித்து, வித்துனா விதை. வன்சொல் களை கட்டு, பயிர் விளைகிற போது களைகள் வருகின்றனால அந்த களைகளை நீக்கிடுவோம், அப்பதான் பயிர் செழிப்பா வளரும். இல்ல களை அந்த சத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அது பெருசா வளரும், பயிரை அமைக்கிவிடும். அதனாலதான் களையை எடுத்துருவாங்க. வன்சொல், நாம் சொல்லுகிற தகாத வார்த்தைகள் எண்ணி எண்ணி பேசணும். ஒரு வார்த்தை கூட, ஒரு சொல் கூட பிழையாக வந்துவிடக்கூடாது என்பதனால வன்சொல் களை கட்டு. களையை நீக்கிற, பயிர்களுக்கு இடையே இருக்கிற களைகளை நீக்குவதை போல நாம் வாயிலிருந்து வருகின்ற எந்த ஒரு சொல்லும் பிழையாக வந்துவிடக்கூடாது. வேறொருவருடைய மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி வந்துவிடக்கூடாது என்பதனால வன்சொல் களை கட்டு வாய்மை எரு அட்டி. நம்ம வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்பார் வாய்மையில. அதுபோல வாய்மை என்கிற எரு, பழங்காலத்துல எருன்னா ஆட்டினுடைய சாணம், மாட்டினுடைய சாணம்,
இது மாதிரி பசுந்தாள் உரங்கள் இவையெல்லாம் போடுவாங்க. அதான் எரு அட்டி, எருவு போட்டு. அன்பு என்கிற நீரினை பாய்ச்சி அறக்கதிர் என்பதோர் பையங்கூழ் சிறுகாலைச்சி. நல்ல உணவை நாம் பெற வேண்டுமானால் அறம் என்கிற கதிரை நாம் ஈன்பதோர் பையங்கூழ்னா உணவு, சிறந்த உணவை தயாரித்து வழங்குவாயாக என்று இந்த பாடலை சொல்லுகிறார். இந்த பாடல் நீங்க இன்னொரு முறை கேட்டா உங்களுக்கு அப்படியே மனப்பாடம் ஆகிடும். அப்படியே நுணுக்கமா கேட்கணும். அது இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொல் களை கட்டு வாய்மை எரு அட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிரி என்பதோர் பையங்கூழ் சிறுகால். அந்த காலத்துல வாரியார் சுவாமிகள் இருந்தார், கிருப்பானந்த வாரியார்னு பேர். அவர் சொல்லுவாரு, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அப்படி என்ன பொருள்? திணை என்பது ஒரு பயிர், திணை துணை நன்றி செய்யணும், பின்னால் பார்க்க போறோம். அதே போல அந்த திணை என்பது ஒரு தானியம். அது மலைப்பகுதிகளில் அதிகமா இருக்கும். அதனாலதான் முருகன் குன்று இருக்கும் இடமெல்லாம் அந்த திணை மாவு கொடுப்பாங்க. திணை மாவை விற்பனை செய்வாங்க. அதோட தேன் கலந்து உண்பார்கள். இது மலைப்பகுதிகளில் உங்களுக்கு மருதமலையில கிடைக்கும், பழனி மலையில கிடைக்கும், முருகன் குன்று சோறாடல் எல்லா இடங்கள்லயும் அந்த திணை மாவு கொடுப்பாங்க. அந்த திணையை விதைத்தால் அவனுக்கு திணையை அறுவடை பண்ணலாம். ஆனால் வினை விதைத்தவன் வினையறுப்பான் என்று சொல்லுவார். வினை என்பது நம்ம செய்கிற நற்செயலும் சரி, பாவை செயல்களும் சரி, அதை எதை விதைக்கிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். அந்த வினை வந்து 2 வினை இருக்கலாம். நல்வினையா இருக்கலாம், தீவினையா இருக்கலாம். எப்படி இருக்கும்? நல்லதை செஞ்சோம்னா நல்வினை வரும், நம்ம தீய வழியில ஈடுபட்டோம்னா தீவினை வரும் என்பதற்காக அதை சொல்லுவார்கள். அதனாலதான் இந்த குறளை பொறுத்தளவுல அன்பும் அறனும் உடைத்தாயின், ஆனால் சொல்றாங்க பாருங்க, பேசிட்டு இருக்கும்போது. ஆகையால், ஆனால் அப்படின்னா அது ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அன்பும் அறனும் இருந்தால்தான் இல்வாழ்க்கை பண்பையும் பயனையும் உடையதாக இருக்கும் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.